Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேசிக்காக ஒரு ப்ளவுஸில் என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நான் நிறையா உங்கள் கமெண்ட்ஸில் நான் தெரிஞ்சிட்ருக்கேன். இப்போ அதில் எனக்கு ஒரு சில இதை வந்து நான் இந்த டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்ன ஒரு டவுட்டுனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டைமண்ட் நெக் வச்சுருக்கு. பட்டி வந்து பட்டையாக கொடுத்து தான் நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இதுதான் ஷோல்டர் பட்டன். நம்ம சொல்லியிருக்கேன் நிறையா பேருக்கு ஸ்லிப் லாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம பிரேசியரோட ஸ்ட்ரெப்பை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இதை நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நகர்ந்து வெளியே வராது. நெக்கும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே லூஸாக கழண்டு வராது. அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வைட் நெக்காக போடும்போது பிரேசியர் வந்து உள்ளே தள்ளிட்டு வரும். அதனால் இதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து பிரேசியர் வந்து வெளியே வராது. இப்போ இது வந்து நம்ம அந்த இதில் வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பு, கையில் தைக்கிற மாதிரியான ப்ரெஸ் பட்டன்ஸ் இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வந்துட்டு நிறையா அந்த இது இருக்குது. நான் கூட அந்த பட்டன் இருக்குது, அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ப்ளவுஸு. இப்போ நிறையா பேருக்கு வர டவுட் வந்து இந்த ஆம்ஹோல் சைடு தான். ஆம்ஹோல் அப்படிங்கும்போது இந்த 1/2 இன்ச்சு அர்க்காத் வந்து இப்போ இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுனா இதை வந்து கொஞ்சம் உடம்பு இதானோன்னா இதை நம்ம பிரித்து விட்டுருக்கோம். அதனால் இது வந்து நான் உங்களுக்கு மாதிரியாக காட்டுறதுக்காக மட்டும்தான். இப்போது நெக்கு இவ்வளோ வைடாக இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருந்து இது அவுட்டரில் நமக்கு தள்ளி இப்போ இதுனா ஸ்ட்ரெயிட்டு ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி வருது. அப்போ அந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் உள்ளே தள்ளி தான் நாச் போடுவேன். இப்போ இந்த நாச்சும் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அப்படி தான் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்லீவ்னுடைய இந்த இது தள்ளி வரும்போது இதை வந்து நல்லா இப்படி டெப்த்து பண்ணி தான் வெட்டுவீங்க. ஏன்னா இந்த அகலம் வரும்போது இந்த இடம் உங்களுக்கு சுருக்கம் நிறையா வரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுருக்கம் வந்து நிறையா வரும். அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இந்த டெப்த்து வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி தான் வெட்டணும். அப்போ சேர்த்தி வெட்டும்போது தான் இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் குறையும். அதே மாதிரி இதை அதிகப்படுத்தும் போது நெக்கு அகலமாக வரும்போது இந்த துணி இங்கே ஸ்டோர் ஆகும். அப்போ இங்கே வந்து கரெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ இங்கே கரெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச்சு நம்ம இங்கே தள்ளி போடுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா இந்த தள்ளி போட்டுட்டா ஆம்ஹோல் மேலே தான் அவங்க கவனம் இருக்குது. அந்த டவுட் பூரா அங்கே தான் வருது. ஆனால் இதையும் நம்ம டெப்த்து பண்ணிடுவோம். டெப்த்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா இப்படி க்ளோஸாக வெட்டுறதுக்கும் டீப்பாக வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டீப்பாக வெட்டிட்டு நீங்கள் ஆம்ஹோல் மார்க் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆகிற துணியும் நமக்கு வந்து இதில் தையலில் போயிடும். அதே மாதிரி இங்கே ஸ்டோர் ஆகிறதும் இதில் வந்து போயிடும். அப்போ பேக் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் போடும்போது. சப்போஸ் நீங்கள் இந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை, நார்மலாகவே வச்சு ஆம்ஹோல் இதெல்லாமே தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நெக்கு அகலமாகும்போது இந்த இடத்துல துணி வந்து இப்படி சேர்ந்து இருக்கும். இந்த இடத்துல இப்படி வந்து துணி பல்ஜியாக தெரியும். இந்த இடத்துல இப்படி கூட மடிப்பு வரலாம் உங்களுக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறது இந்த 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு கூட நீங்கள் தள்ளிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு தான் உங்களுக்கு மெயின். அந்த ஆம்ஹோல் ரவுண்டை வர மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க இந்த 1/2 இன்ச்சு கிளாத் உங்களுக்கு கவர் ஆயிரும். இடுப்பு சுற்றளவு நீங்கள் எப்பவும் போல் அந்த அளவு வச்சுக்கலாம். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் சேர்த்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கத்துக்கான அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இது வந்து இப்படி பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் எப்பவும் போல் நாச் போட்டிருப்பீங்க. அந்த நாச் போடும்போது இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்கும்போது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவன் ஆயிரும். சரிங்களா? அப்போது இந்த துணியை வந்து நான் அதிகமாக விட சொல்லியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எக்ஸஸாக விட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2 நாச்சையும் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சென்டர் இதுவும் கரெக்டாக வந்துடும். என்ன பண்ணணும்னா இந்த ஆம்ஹோலுடைய அளவு தான் உங்களுக்கு இந்த ஸ்லீவ்லையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அர்க்காத் போடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுக்கு இது ரெண்டுமே மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு வராது. ஏன்னா ஒன்று அதிகமாக வரும், ஒன்று குறையும், அந்த மாதிரியான பிரச்சனை வராது. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து அதிகமாக தான் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ பிடிக்க தேவையில்லை. இதில் இந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து கப் ஷேப் வந்து நல்லா பெருசாக இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிடிக்கணும். அப்படி பிடிச்சாலும் இந்த இடம் உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போயிடும். அதனால் இது வந்து இவ்வளோ சேர்த்து பிடிக்க தேவையில்லை. இதை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு தான் பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் நெக்கு. ஃப்ரண்ட்டில் டைமண்ட் நெக் வரும்போது அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர்றது நீங்கள் அப்படியே வெட்டினீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு வி ஷேப் வர மாதிரி. அந்த இது வந்து அவுட்டரில் அகலத்தை தள்ளி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த ஷேப்பில் வரும். அப்போது உங்களுக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடமும் உங்களுக்கு ஆம்ஹோலும் கரெக்டாக ஆயிரும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. இது எப்பவும் போல் இந்த 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் அடுத்த டவுட் நம்ம பார்க்குறது கப் ஷேப்பில் பார்க்கலாம். கப் ஷேப்பில் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இதில் இது முன்னாடி நம்ம எடுக்கிறது வந்து முன்பக்க ஓப்பன் லென்த்து, ஃப்ரண்ட்டு ஓப்பன் லென்த், இது முன்பக்க பட்டியினுடைய உயரம். இப்போ இதை வந்து நான் மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறது இதில் இருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 இன்ச்சு, அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பட்டியும் இதே அளவு தான் வேணும் அப்படின்னா பட்டி இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க முன்னாடி மட்டும். சைடில் நீங்கள் எப்பவும் போல் இதே அளவு வச்சுட்டு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி இது ஷோல்டரில் இருந்து இந்த சென்டர் டாட் நம்ம இழுத்து பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் பிடிக்கிறது வந்து 13 அப்படின்னு வரும்போது ப்ளஸ் 1, ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கலாம். ஏன்னா கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா கப்பு வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ 12.5 வருது அப்படின்னா நீங்கள் 13 கூட வச்சுக்கலாம். 13 + 1 அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டாட் வந்து கீழே வரைக்கும் வரும். அப்போ உங்களுக்கு அந்த கப் ஷேப்பினுடைய ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நிறையா வீடியோஸ் நிறையா இதில் நான் பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, நார்மலாக வெட்டி தைக்கிறாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு அது ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஆனால் நிறையா பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கப் ஷேப் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு saree வந்து நம்ம போடும்போது ஈஸியாக நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம டாட்டருடைய நீளம். இப்போ இது வந்து உங்களுக்கு 2.25 வருது அப்படின்னா இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 3 இன்ச்சை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கப் ஷேப் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா இந்த அளவை வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மடித்ததுலேருந்து இது எவ்வளோ வருதோ அதே அளவை நீங்களும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாட் வந்து சென்டர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து 9.5 இன்ச்சு தான் வரும். கரெக்டாக இந்த இடத்துல 9.5 இன்ச்சு சென்டர் வரும். அந்த சென்டருக்கு கீழே தான் நம்ம மற்ற டாட்ஸு இதெல்லாமே நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட் வரல. இந்த சென்டர் டாட் வரல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரின்சஸ் கட் மாதிரியான ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். இது போட்டிங்க அப்படின்னா இந்த இடம் இன்னும் நல்லா ஷார்ப்பாக வரும். ஷார்ப்பாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்துல சும்மா மைல்டாக பிடிப்பாங்க டாட்டு. அப்போ வந்து இது பிடிக்காமையும் கூட விட்டுறலாம். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சேர்த்துற அளவு வந்து இங்கே மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். டாட்டுக்கான அலவன்ஸை மட்டும் நீங்கள் சேர்த்த தேவையில்லை, அதை அப்படியே நீங்கள் விட்டுறலாம். இப்போ முன்பக்கத்தில் என்ன அளவுகள் எடுப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பின்னாடி இந்த ஆம்ஹோலில் என்ன டவுட் வருது அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். இப்போ இந்த இது வந்து எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸஸாக சம்டைம்ஸ் நெக்கு வந்து உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன், ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் நெக்கை டைட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஐ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹூக் தள்ளி போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு வந்து இடுப்பு வந்து அப்பப்போ டைட் பண்ணிக்கணும். ஏன்னா சாஃப்டாக ஓரளவுக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த இதை வந்து நம்ம ஐ வந்து நூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வர கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டியை வந்து நம்ம இது வரைக்கும் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு லைட்டாக உள்ளே கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்து இப்படி வச்சு நம்ம இதை கவர் பண்ணிடணும். அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த நெக்கினுடைய அகலம் உங்களுக்கு குறைஞ்சிரும். இந்த இடம் உங்களுக்கு லூஸ் வருது, ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னாவே
நீங்கள் நெக்கு கழண்டு வர்றது அப்படின்னாவே இதைத்தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே டைட் பண்ணக்கூடாது, இங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இங்கே மட்டும்தான் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும். இங்கே தானே லூஸ் வருது, இங்கே சேர்த்து பிடிச்சிக்கலாம், இங்கே பிடிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். ஆம்ஹோல் டைட் ஆயிரும், செஸ்ட்டு டைட் ஆயிரும், நெக்கு இப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடும். இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும். மெட்டீரியலுடைய இதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து லூஸ் இது கொடுக்கும். அப்போது நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த இதை மட்டும்தான் நம்ம குறைக்கணும். ஏன்னா இது ரொம்ப வைடாக போயிடுச்சுனாலோ நெக்கு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ இதைத்தான் நம்ம குறைக்கணும். அதனால் இந்த இதை வந்து பிரிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இங்கே தைக்கிறத நம்ம தள்ளி இந்த பக்கம் பிடிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த நெக்கினுடைய லூஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். வேறு இதில் எந்த எங்கேயுமே நம்ம பிடிக்க முடியாது. ஷோல்டர் பட்டன் வச்சுருக்கோம், ஷோல்டர் கவர் பண்ணி தைச்சிருக்கோம், இந்த இடத்துல உங்களால் டக் பிடிக்க முடியாது. அப்போது இந்த இடத்துலையும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ரவுண்ட் நெக்குனா கூட அந்த இடத்துல ஒரு சின்னதாக டாட் பிடிக்கலாம், அதனால் அதுவும் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ்ட்ராவாக ஐ ஒன்று வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரிச்சுட்டு இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸஸாக அப்படி உள்ளே வச்சு தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த இடத்துல இருக்க இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் இதில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நெக் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். ஒரு டைமண்ட் நெக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில், இந்த வி ஷேப் வர கார்னரில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்ற இடம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அது வேறு எந்த இதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. கரெக்டாக அந்த முக்கு வர இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு ஃப்ளீட் வச்சு வளைச்சி கொடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி எந்த இடத்துலையுமே நீங்கள் எந்த ஒரு ஃப்ளீட்டோ வேறு எந்த இதுவுமே நீங்கள் வைக்க தேவையில்லை. அதே மாதிரி பட்டியினோட உயரம் நான் சொல்லியிருக்கேன். இந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா இது கூட 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா போதும். இங்கே வைக்கும்போது நான் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்த சொல்லியிருக்கேன். 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது காமன். 2 வச்சிங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு வைங்க, 4 வச்சிங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு வைங்க, 2 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு வைங்க. ஏன் அப்படின்னா பட்டி நம்ம கட் பண்ணும்போது பேக் தட்டு வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருப்போம். அப்போ பட்டியோட உயரம் வந்து நம்ம இந்த எட்ஜில் இருக்கிறது தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே இருக்க அளவை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஷார்ட்டேஜ் ஆயிரும். அதனால் அவுட்டரில் இருக்கிறத கிராஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். அப்போ 1.5 இன்ச்சு சேர்த்திட்டு கீழே 1/2 இன்ச்சை விட்டுட்டு மேலே மெஷர் பண்ணி 1 இன்ச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதில் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. 1.5 இன்ச்சு நீங்கள் 3 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்னொரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவு எடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம், அந்த அளவு எல்லாமே கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னா எல்லா அளவுகளையும் எடுக்கிறீங்க. எக்ஸஸாக ஆம்ஹோல் வந்து ஒரு சிலருக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதே மாதிரி ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அளவு ப்ளவுஸில் நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக டேப்பு வச்சு மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அந்த அளவில் 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு நீங்கள் ஷோல்டர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்க ஃபார்முலா படி நீங்கள் வந்து ஷோல்டர் ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ஆம்ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஆம்ஹோல் அளவு உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இந்த உயரத்தை வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த ஆம்ஹோலுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் வச்சு பார்த்துட்டு அதில் 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு நீங்கள் ஷோல்டர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும். அதே மாதிரி நெக்கினுடைய அளவு அகலம் எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போ இதில் 2 இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து இந்த இடத்துல தைக்கிறதுக்கு போயிடும், உள்ள 1/4 இன்ச்சு நெக்குக்கு தைக்கிறதுக்கு போயிடும். அப்போ 2.25 வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி வர்றதை நீங்கள் எப்பவும் போல் நெக்குக்கு அப்படியே நெக்கினுடைய அகலத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த உயரம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த உயரம் வந்து இப்போ இதிலேருந்து நம்ம 13 இன்ச்சு பேக் உயரம் வருது, சரிங்களா? அப்போ 13 இங்கே வைக்கும்போது இந்த ஆம்ஹோல் அளவு இங்கே இந்த அளவு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஆம்ஹோல் வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 13 இன்ச்சு இங்கே பின்பக்க உயரம் வந்து நம்ம 13 இன்ச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து 13 இன்ச்சு தான் இருக்குது. நல்லா இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச்சு வரும். இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து இந்த உயரம் வருது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த சைடு அளவும் உங்களுக்கு இதே அளவு கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல்ல இருந்து கீழே இந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க.
கீழ் ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணியிருப்பீங்க. ஆம்ஹோல் தான் உங்களுக்கு இங்கேருந்து தெரிஞ்சு போயிடும். 5.5 இன்ச் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5.5ங்கும்போது 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த உயரம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதில் எக்ஸஸாக எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பட்டியை வெட்டினீங்கன்னா போதும். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க சைடும் இதே அளவு தான் வேணும், பட்டியும் இதே அளவு தான் வேணும், உயரமும் இதே அளவு தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த அளவையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்பக்க அளவு நோட் பண்ணிக்குவோம், அதே மாதிரி சைடில் வர அளவுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை மெஷர் பண்ணி எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்புக்கான பட்டியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். கை சுற்றளவு யூஸ்வலாக எப்பவும் போல் நீங்கள் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி வருதோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்போவுமே நீங்கள் எப்படி ஃபர்தராக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்க எல்லா அளவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணும்போது இந்த அளவு எல்லாமே உங்களுக்கு அதில் கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஒரு ப்ளவுஸு நம்ம போடும்போது எல்லா அளவுமே கரெக்டாக இருந்துச்சு, இந்த நெக்கினோட இப்படி வைக்கும்போதே இந்த இடம் வந்து இப்படி தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது லூஸ் தான் வரும். ஏன்னா இந்த லூஸ் வந்து உங்களுக்கு இதாகும். அதனால் கரெக்டாக இப்படி இருக்கணும். ப்ளவுஸை வந்து நம்ம போடும்போது இந்த இடம் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அது போடும்போதும் அந்த இடம் ஷோல்டர் வந்து லூஸாக ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அதனால் இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் நிறைய டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.